வெல்கம் டு vlogs of மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாதாம் பிசின் பாயசம் பண்ண போறோம். இந்த சம்மர் சீசன்ல அடுப்பே இல்லாம அடுப்பு பக்கம் போகாம இந்த ஹாட்ல எல்லாம் இல்லாம ஒரு பாயசம் சூப்பரா பண்ண போறோம். அதுக்காக நட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிக் எடுத்து வச்சிருந்தேன். ஃபிக்கை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டேட்ஸ், ஒரு 6 டேட்ஸ், 3 ஃபிக்கு, ஒரு 10 வால்நட், 10 பாதாம், 10 கேஷ்யூ நட். இதுதான் போடணும்னு இல்லை, உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சால்ட் இல்லாத நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணி இந்த பாயசம் பண்ணலாம். எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாதாம் பிசினை நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா 4 hours ஊற வச்சா போதும். இந்த ஹாட் சம்மர் சீசன்ல கிச்சன்ல போய் குக் பண்றதுக்கு மடியா இருக்கும், ஹாட்டா இருக்கும்னு. இது அப்படியெல்லாம் நம்ம பயப்பட தேவையே இல்லை. ஈஸியா கெஸ்ட் வராங்கன்னா ஈஸியா சம்மர் சீசன்ல கூட ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணலாம். பாதாம் பிசின் ஊற வச்சதை பவுல்ல தட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த அளவு ஊற வச்சேன். ஒரு 6-7 போல தான் ஊற வச்சேன். இவ்வளோ வந்திருக்குது குவான்டிட்டி. இதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்ஸா ஆட் பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற நட்ஸ் பாதாம், வால்நட், கேஷ்யூ நட், டேட்ஸ், ஃபிக். இதுல நீங்க எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஸ்கிப் பண்ணனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், எந்த ஃப்ரூட்ஸ்னாலும். அதுக்கு கூட ஒரு 4-5 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைன்னா கூட கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டி கூடும்போது இன்னும் இனிப்பு தேவைப்படும். ஏன்னா இதுல டேட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் 1/4 கப் தான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கட்டி தேங்காய் பால் 1 கப். செகண்ட் பாலெல்லாம் சேர்க்கக்கூடாது, முதல் பால் தான் கட்டியான தேங்காய் பால். தண்ணி குறைவா சேர்த்து எடுத்த தேங்காய் பால் கட்டியா, அந்த பால் 1 கப் சேர்த்துருக்கிறேன். இது உங்களுக்கு திக்கா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், ஊற்றுனீங்கன்னா நல்லா தண்ணி ஆயிரும். நார்மல் மில்க் சேர்க்க வேண்டாம், டேஸ்ட் டோட்டலி மாறிடும். நார்மல் மில்க் இல்லாம தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த பாயசம். தண்ணியில ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப தண்ணியானாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஆனா உங்களுக்கு எந்த அளவு வேணும்னா, நீங்க திக்கா இருக்கணும்னா திக்காவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியா வேணும்னா தண்ணினா, இந்த மாதிரி வேணும்னா லூஸா வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும், நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். பாயசம் ரெடி. நீங்க இனி இத கூலா வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டான பாதாம் பிசின் பாயசம் ரெடி. நீங்களும் கண்டிப்பா உங்க வீடுகள்ல இந்த சம்மர் சீசனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.